இன்னொன்னையும் நீங்க மனசுல வச்சுதான் சார் பேசணும். சொல்லுங்க. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை இருந்தால் தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்கள் தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேலே கிடச்சிச்சு மைக் கிடச்சிச்சு இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். வட சென்னை படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், புதுப்பேட்டையில் நடிச்சேன், அவ்வளவு அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் வந்திருப்பாங்கல்ல இந்த மந்திரத்தை எல்லாரும் படிங்க, டோக்கன் கொடுப்பாங்கல்ல டின்னருக்கு, அந்த டோக்கனை கொடுத்து அதுல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் மனப்பாடம் படி சொல்லணும், சோறு கிடையாது. அதுக்கு தான் டோக்கன்லேயே போட்டு தர்றது, ரைட்டா? ஸோ இந்த அவார்டு இந்த கதையெல்லாம் தெரியும். என்ன நல்ல நடிகர்ன்றதுல யாருக்கும் மாறுபட்டு கருத்து இல்லை. அதனால இந்த ராயன் தான் அருமையான படம். இன்னொன்று, இது என்ன லாஜிக்கு? அதுக்கெல்லாம் கொடுக்கல, அதனால இதுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன லாஜிக் இது? ஒரு கட் ஆஃப் டேட்டுன்னு ஒரு இது இந்த ஆண்டுக்கான விருது இல்லையா? அப்போ இந்த ஆண்டில் வந்த திரைப்படங்களில் எது சிறந்த திரைப்படம் என்று தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான முறை? ஆமாம். இந்த ஆண்டு இதை விட சிறந்த திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதுக்கு கொடுக்குறாங்கன்னா விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். வாங்கிட்டு அமைதியாக போங்க. இது என்ன லாஜிக்கு? மேடையில் மைக்கு கிடச்சிச்சுன்னு அந்த படத்துக்குலாம் நான் நல்லா நடிச்சிருந்தேன், அதுக்கு கடையில் கேட்டிங்களா? அது பதிலாக தான் இது. நான் என்னையா அது? அண்ட் அதை விட எனக்கு இதெல்லாம் நகைச்சுவை சினிமா தூக்கி இதை கடந்துட்டு போயிடலாம். அந்த இளம் மாணவர்களுக்கு விருது கொடுக்கும் விழாவும் அதில் சேர்த்து நடந்துச்சு. வர்ற பிள்ளைங்க பூரா காலில் விழுதுங்க. இவர் ரசிக்கிறார் இதை. ஆன்மீக அரசியல் என்ன இப்போ இமயமலையில் துறவரம் போட்ட ஞானியா நீங்கள்? நமச்சிவாயன் சொல்றாருல்ல, அப்போ அதுதான் நான் கூட தான் சொல்லுவேன். டெய்லி காலில் விழுந்து கூப்பிடு, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்வியா? ஒருத்தர் கையில் குழந்தையோட விழுறாருப்பா. இப்போ உங்கள் மனசில் என்ன சார் நினச்சிருக்கிறீங்க? உங்களை தெரியாமல் ஏதோ பிரியத்தில் யாரோ தப்பு சட்டு